ஹலோ பிரைஸ்லா என்ற கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் நம்மை எப்போதும் நம்மை நேசிக்கிறவராக சிநேகிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறபடினால் நாமும் அவரை நேசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் நம்மிடத்தில் முகமுகமாய் நண்பனோடு பேசுகிறது போல பேச விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய நண்பர்களிடம் எப்படி முக்கியமான காரியங்களை பகிர்ந்து கொள்கிறோமோ அதே போல அதிகாலையில் எழுந்து நம்முடைய தேவைகளையும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை, நமக்கு தேவையான காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அவ்வண்ணம் நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவைகளை, நம்முடைய செயல்களை, நாம் செய்ய மேற்கொள்ளக்கூடிய எல்லா பயணங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்னை சிநேகித்து என்னை நண்பனைப் போல, உன்னுடைய சிநேகிதனைப் போல என்னை சிநேகிக்கும்போது நான் உனக்கு என்னுடைய வல்லமையை கண்டடைய செய்வேன், என்னுடைய மகிமையை கண்டடைய செய்வேன், என்னுடைய அற்புதத்தை நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவரை நாம் அந்நியராகவோ வேற்று கிரகத்துக்காரரை போல இருக்காதபடிக்கு ஆண்டவரை நம்முடைய சொந்த இரட்சகராகவும், நம்முடைய நண்பனாகவும், நம்முடைய தோழனாகவும், நம்முடைய தாய் தகப்பனாகவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் நம்முடைய காரியங்களை சொல்லும்போது நிச்சயமாக நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை சிநேகிக்கிற தேவன், நமக்கு உதவி செய்ய, நம்மை தப்புவிக்க, நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளை நாம் பூர்த்தி செய்யும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவார். நாமும் அவரை கண்டடையும்படியாக அவர் நமக்கு வெளிப்படுகிறவராக இருக்கிறார். ஆகவே அதிகாலையில் அவரை தேடுவோம், சிநேகித்து ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மளோடு கூட அந்த பெரிய காட்சி செய்ய வல்லமுள்ளவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பனை சிவதான பருவத்தின் தந்தை ஆசைப்படுத்தானது நாளை நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை சிநேகிக்கிறது போல நாங்களும் உம்மை சிநேகிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. எங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராக ஒருமுகப்படுத்துகிறவர்களாகவும், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் உமக்கு தெரியப்படுத்துகிறவர்களாக, அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்களாக எங்களை மாற்றி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாளிலேயும் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் நம்முடைய கரம் கூட இருந்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நம்முடைய அதிசயங்களை காணத்தக்கதாக நீர் எங்களுக்கு அற்புதத்தை, அடையாளங்களை செய்து நாமத்தை மயப்படுத்துங்க. எல்லாவற்றையுமே பெரிய கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.